அனைவரையும் டிஎன்பிசிஎஸ்சி கிரேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பே பெரிய கடல் மாதிரி இருக்குங்க. ஸோ அதில் கண்டெடுக்கிற சிறிய சிறிய முத்துக்கள் மாதிரி தான் இந்திய அரசியலமைப்போட மூலங்களை உலகத்தில் உள்ள பல நாட்டுகள்ல இருந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நாடுல இருந்துன்னா 60 நாடுகள்ல இருந்து இதோட மூலங்களை அம்பேத்கர், ஓகேங்களா, சட்ட வரவேற்புகளோட தலைவர் அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு 64 லட்சம் செலவழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 64 லட்சத்தை செலவழிச்சிருப்பாங்க. 60 கண்ட்ரில இருந்து இந்திய அரசியல் மூலங்களை நமக்கு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தெளிவாக எந்த கண்ட்ரில இருந்து என்னென்ன மூலங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா கிளியராக பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது போக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இதுல இருந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். அதுல இந்திய அரசியல் சட்டம் 1935. ஓகேங்களா, அதுல 3/2 பங்கு இந்திய அரசியல் சட்டத்தை இதுல இருந்து தாங்க எடுத்தாங்க. ஓகேங்களா, 3/2 பங்கினை எடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுல என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆளுநர் அலுவலகம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆளுநர் உரை, நிர்வாக செயல்கள், நீதித்துறை, நெருக்கடி கால சட்ட முறைகள், நெக்ஸ்ட் பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி தத்துவம். ஓகேங்களா, ஸோ இந்த 7 இதுல இருந்து தான் இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்திய அரசியலமைப்பு ரொம்ப முக்கியமான மூலம் இதை அடிப்படையாக வச்சுதான் அமைஞ்சிருக்கும். என்னெல்லாம் ஒரு டைம் பார்த்தலாம். ஆளுநர் அலுவலகம், அதே மாதிரி ஆளுநர் உரை, அவங்க நிர்வாக செயல்கள். ஓகேங்களா, அது போக நீதித்துறை, நெருக்கடி கால சட்ட முறைகள், பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி தத்துவம், மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இது போக மாநில பட்டியல். இது எல்லாத்தையுமே இந்த இந்திய அரசு சட்டம் 1935 தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இங்கிலாந்து. ஓகேங்களா, நம்மளை 200 வருஷமா, கிட்டத்தட்ட 200 வருஷமா ஆட்சி பண்ணது இந்த இங்கிலாந்து தான். ஸோ அங்கேருந்து என்னென்ன பார்த்துருப்பாங்கன்னா, சட்டம், பாராளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை எல்லாத்தையுமே இங்கிருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பாராளுமன்ற முறை அரசாங்கம், அதே மாதிரி குடியரசுத் தலைவர் முறை, இரு அவை பாராளுமன்றம். ஓகேங்களா, இரு அவை பாராளுமன்றம். நெக்ஸ்ட் அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர். ஓகேங்களா, அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர் இங்கிருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இங்க இருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாராளுமன்ற சலுகைகள், சட்டமன்ற நடைமுறை, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, சபாநாயகர் முறை, நெக்ஸ்ட் நீதி பேராணைகள். ஓகேங்களா, இது எல்லாமே இங்க இருந்து தான் எடுத்திருப்பாங்க. எங்க இருந்து? இங்கிலாந்துல இருக்கு. ஓகேங்களா, இங்கிலாந்துல இருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம். பாராளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசு தலைவர் முறை, இரு அவை பாராளுமன்ற முறை, இது போக அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர், ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, இதுக்கப்புறம் பாராளுமன்ற சலுகைகள், நெக்ஸ்ட் சட்டமன்ற நடைமுறை, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, சபாநாயகர் முறை, நீதி பேராணைகள். ஓகேங்களா, ஸோ சட்டமன்றம், பாராளுமன்றம் இது எல்லாமே அவங்க ஆட்சி பண்ணி நம்மளை வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி அமெரிக்கா தான். ஸோ நம்ம பவர்ஃபுல்லான இது எல்லாமே கொடுத்தது எல்லாமே இந்த அமெரிக்கா தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா, மக்கள்கிட்ட தான் பவர் இருக்கும். அடிப்படை உரிமைகள் மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் முகவுரை, அதே மாதிரி நீதி புனராய்வு, நீதித்துறை சுதந்திரம், தலைமை நீதிமன்ற முறை. ஓகேங்களா, தலைமை நீதிமன்ற முறை, துணை குடியரசுத் தலைவர் முறை, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம், அதே மாதிரி எழுதப்பட்ட அரசியலமைப்பு, துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையுமே பதவி நீக்கம் பண்ணா ஒரு பவர் வேணும், அப்படிதானே? அந்த பவர் எல்லாமே இந்த அமெரிக்கா கண்ட்ரில இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, தலைமை நீதிமன்ற முறை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம், துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை, இது எல்லாமே அமெரிக்காவில இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது அயர்லாந்து. ஓகேங்களா, அயர்லாந்துல நமக்கு நல்லா தெரியும், டிபிஎஸ்பி அயர்லாந்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஷார்ட்கட்னா, ஹையர் பண்ணி அவங்களுக்கு நெறிமுறைகளை கொடுப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நெறிமுறை எல்லாமே வகுத்து கொடுப்பாங்க, அப்படிதானே? ஸோ அதே மாதிரி அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை,
ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் இது எல்லாமே அயர்லாந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அயர்லாந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதே மாதிரி குடியரசு தலைவர் தேர்தல் முறை, அதே மாதிரி ராஜ்யசபா உறுப்பினர்கள் எல்லாமே நியமன உறுப்பினர்கள் எல்லாமே இந்த அயர்லாந்துல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாங்க. ஸோ ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு தீவு. அங்கே எல்லாருமே ரொம்ப பொதுப்பட்டியல், ஓகேங்களா? பொதுப்பட்டியல், வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம், பாராளுமன்ற கூட்டம், அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள் இது எல்லாமே இங்கிருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே சேர்ந்து விளையாடுவாங்க. மத்திய மாநிலம் எல்லாமே பொதுவாக விளையாடுவாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம், பாராளுமன்ற கூட்டம் இது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் இருக்கும். நெக்ஸ்ட் மத்திய மாநில உறவுகள், ஓகேங்களா? இது எல்லாமே ஆஸ்திரேலியா தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வெய்மர் குடியரசு, ஓகேங்களா? வெய்மர்னா நமக்கு ஜெர்மனி, ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ ஹிட்லர் வந்து நம்மளை எமர்ஜென்சி படுத்தி சும்மா அடக்கி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுதல், அதே மாதிரி நெருக்கடி நிலை பிரகடனிப்பது அடிப்படை உரிமைகள் எல்லாமே நிறுத்தி வைத்தல். ஓகேங்களா? அவரு தான் எல்லாம் பண்ணுவாரு. ஸோ அதனால ஹிட்லர்னா நெருக்கடி நிலை பிரகடனம் செய்வது. ஓகேங்களா? அவர் முன்னாடி எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், அதே மாதிரி நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுறது எல்லாமே வெய்மர் அரசுல இருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சோவியத் ரஷ்யா. சோவியத் யூனியன் வந்து நமக்கு எப்போதுமே பழைய கால நண்பன். ஓகேங்களா? நண்பன் கிட்ட இருந்தால் கடமைகள் எல்லாமே கற்றுப்பாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா முகவரியில் இடப்பட்ட சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. ஸோ ஓகேங்களா? ஃப்ரெண்டு கிட்ட தான் நீதி, பொருளாதாரம், சமூக இதை எல்லாமே வாங்கிப்போம். அதே மாதிரி நீதியின் மாண்புகள், ஓகேங்களா? இதுவுமே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரான்ஸ். பிரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா குடியரசு, முகவுரையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் இது எல்லாமே நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். பிரெஞ்சு புரட்சி வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1789. ஓகேங்களா? இதுல இருந்து தான் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் இது எல்லாமே வந்திருக்கும். இது போக இன்னொன்று எங்க இருந்து எடுத்திருப்போம்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். ஓகேங்களா? தற்காலிக தலைவர், ஓகேங்களா? தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை, ஓகேங்களா? தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை எங்க இருந்து எடுத்திருப்போம்னா இந்த பிரான்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கும் முறை, ஓகேங்களா? இது எல்லாமே இந்த பிரான்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால அரசியலமைப்பு சட்ட திருத்தம், ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கானே ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்போட சட்ட திருத்தம். சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து எப்போதுமே கிரிக்கெட்ல ஏதாச்சும் திருத்தி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால சட்ட திருத்தம் இந்த ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் முறை எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கனடா. கனடால கூட்டாட்சி அரசாங்கம், ஓகேங்களா? கனடால கூட்டாட்சி அரசாங்கம், எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு, வலுவான மத்திய அரசு கூட்டமைப்பு, மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல். ஓகேங்களா? மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம். இது எல்லாமே எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா கனடால இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? கூட்டாட்சி அரசாங்கம், எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு, வலுவான மத்திய அரசு கூட்டமைப்பு, மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம். இது எல்லாமே நம்ம கனடால இருந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஜப்பான்ல இருந்து என்ன எடுத்திருப்போம்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. ஓகேங்களா? சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை வந்து ஜப்பான்ல தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை எந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருப்போம்னா ஜப்பான். அதே மாதிரி சுவிட்சர்லாந்து கண்ட்ரில இருந்து என்ன எடுத்திருப்போம்னா கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். ஓகேங்களா? கூட்டாட்சியின் உட்பட்ட அதிகாரங்கள் வந்து நம்ம சுவிட்சர்லாந்துல இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமா ஸ்கூல் புக்ல கொடுத்த இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். ஓகேங்களா? இதெல்லாமே 12th ஸ்கூல் புக்ல இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா நம்ம 2 பாயிண்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. லாஸ்ட் இயர்ல குரூப் 1ல கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது போக எந்தெந்த கண்ட்ரி சரத்துகள், அந்த அரசியலமைப்பில் உள்ள சரத்துகள் மற்றும் எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அமெரிக்கா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் உள்ள சரத்துகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. இதோட வேலை காலம் மே 25, 1787 இருந்து செப்டம்பர் 17, 1787 வரை. மொத்தம் எவ்வளவுன்னா 4 மாதங்களுக்கும் குறைவாக தான் இவங்க இதை எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கனடால 147 விதிகள் இருக்கு. அக்டோபர் 10 இருந்து 1867 மார்ச் வரை இவங்க இதை ஏற்றதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தம் எவ்வளவு காலங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள்
6 மாதங்கள். அதே மாதிரி ஆஸ்திரேலியா 128 விதி மார்ச் 1891 முதல் ஜூலை 1900 வரை எடுத்துப்பாங்க. மொத்தம் 9 ஆண்டுகள்ங்க. ஆஸ்திரேலியாவோட அரசியல் திட்டமிடுவதற்கு 9 ஆண்டுகள் எடுத்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 153. ஓகேங்களா, மொத்தம் ஆர்டிகல் 153. எடுத்துக்கொண்ட காலங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9 1900 வரை மற்றும் அக்டோபர் 1908 முதல் ஜூன் 1909 வரை. ஓகேங்களா, மொத்தம் 1 வருடம். ஓகேங்களா, 1 வருடம் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, இது தவறா இருக்கு. ஸோ இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 1908 இது வராது. 1908 அக்டோபர் முதல் ஜூன் 1909 வரை மொத்தம் 1 வருடம் தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 1 வருடம் இவங்க அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு இந்த காலங்களை எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்ததுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிசியில் முந்தைய ஆண்டு மாணவர்கள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நான் இதோட கொஸ்டின் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதோட ஆன்சர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2002 குரூப் 2லையும் 2014 குரூப் 4லையும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ அயர்லாந்து, பி கனடா, சி ஆஸ்திரேலியா, டி வந்து அமெரிக்கா. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த கண்ட்ரில இருந்து எடுத்துக்கிறாங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரிட்டன் அரசியலமைப்பு, ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பு, ஆப்ஷன் சி கனடா அரசியலமைப்பு, ஆப்ஷன் டி சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சட்டத்தின் ஆட்சிக்கு நேராக அயர்லாந்து கொடுத்துருக்காங்க, நீதி புனராய்வுக்கு எதிராக கனடா கொடுத்துருக்காங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுக்கு எதிராக இங்கிலாந்து கொடுத்துருக்காங்க, கூட்டாட்சிக்கு எதிராக அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டின் நடைமுறை பின்பற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. லாஸ்ட் 2018 குரூப் 2ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டின் நடைமுறையை பின்பற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி பிரான்ஸ். ஓகேங்களா, இதில் ஆப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. இது 2016 எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கும் முறை எந்த நாட்டு அரசியலமைப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி சோவியத் ரஷ்யா. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின், முகவரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் எந்த புரட்சியின் போது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2017 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அமெரிக்க புரட்சி, பி ரஷ்ய புரட்சி, சி பிரெஞ்சு புரட்சி, டி சீன புரட்சி. ஓகேங்களா, ஸோ இந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.